லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்? ஜீசஸுடைய பிட்ரேல் அண்ட் அரெஸ்ட். அவர் வந்து அரெஸ்ட் பண்ண வந்து நம்ம பார்த்தோம். எவ்வளோ பயங்கரமான ஒரு ஒரு அரெஸ்டாக இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை பயங்கரமான ஒரு பெரிய டீம், நிறைய போர் சேவகர்கள், அதுக்கப்புறம் அதாவது இன்றைக்கி நம்ம அதோட கம்பேர் பண்ணோம்னா எப்படி நம்ம கம்பேர் பண்ணோம்னா, ஒரு ஐஜி வராருன்னு வைக்கணும் ஒரு அரெஸ்ட்டுக்கு. அப்புறம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய படையோட வருவார். அது மாதிரியான ஒரு அரெஸ்ட். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பெரிய டீம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க கெத்செமனே தோட்டத்தில். அண்ட் இயேசு கிறிஸ்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்தாங்க. அவரை எப்படியாவது பிடிச்சிருந்தா அவர் ஒளிஞ்சிடுவார், அவரை எப்படியாவது வந்து நம்ம அடக்கிடணும் அப்படின்னு அவங்க வந்தாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் முன்னறிந்தவராக இருந்தார். அவர் தன்னையவே வந்து வில்லிங்காக சப்மிட் பண்ணாருன்னு நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வாயை திறந்து அவர் வந்து நீங்கள் யாரை தேடுறீங்கன்னு கேட்டதுக்கே அவங்க எல்லாம் படுத்துட்டாங்க. ஸோ ஜீசஸ் நினச்சிருந்தா அவங்க எல்லாத்தையும் வந்து அன்னைக்கு வந்து நாக் அவுட் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து போயிருந்துருக்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த தருணத்துக்காக தான் பூமிக்கு வந்தார். that he might die for sinners. பிதா அவர்கிட்ட தருகிற அந்த பாத்திரத்தை உட்கொள்றது, the wrath of God, தேவனுடைய கோபாக்கினையினுடைய பாத்திரத்தை குடிக்கிறதுக்குனே அவர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த பானம் பண்ணுறதுக்குனே அவர் வந்ததை நம்ம பார்க்கணும். ஸோ ஜீசஸ் வந்து அந்த டைம் வந்தப்போ அவர் எங்கேயும் ஓடல. ஜூடஸ் தான் அவரை காட்டி கொடுக்க போனோன்னு அவருக்கு தெரியும். பட் ஸ்டில் he was there, அவர் இருந்தார். ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க பெரிய கூட்டத்தோட. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து என்ன பண்ணாங்கிறத நம்ம ஜான் சாப்டர் 18 நம்ம எடுத்துக்கலாம். 13வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கணும். வாசிங்க. John chapter 13, chapter 13 verse 18. இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, சாரி, verse 12. அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவரும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய கைபாவுக்கு மாமனாய் இருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த கைபாவே. சீமோன் பேதுரு வேறொரு சீஷனும் இயேசுவின் பின்னே சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றான். அவன், நான் அல்ல என்றான். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதனை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரின் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை அறைந்தான். இயேசு அவரை நோக்கி, நான் தகாத விதமாய்
பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியை பேசினேனாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். பின்பு அண்ணா என்பவர் பிரதான ஆசாரியனாகிய கைபாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினார். சீமோன் பேதுரு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன் நான் அல்ல என்று மறுதலித்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெற்றினவனுக்கு இனத்தான் ஆகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிற்று. தேவனுடைய வார்த்தை நம்ம படிச்சதை நம்ம கேட்டோம். நம்ம இந்த போர்ஷனை தான் நம்ம பார்க்கணும். ஜீசஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டான். இயேசு கிறிஸ்து இஸ் நவ் அண்டர் அரெஸ்ட். ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறோம். என்ன நடந்துச்சு? அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும். ஸோ 1000 பேருக்கு ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல, அவரும் அங்கே இருக்கிறார் அந்த அரெஸ்டபுள். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து, இவருடைய ஊழியக்காரரும் இவங்க எல்லாம் சேர்ந்து இயேசுவை பிடித்து அவரை கட்டி, ஸோ இப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி, இப்போ எப்படி நம்ம வந்து இங்கே வளர்ந்து மாட்டுவோம் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை வந்து அவங்க வந்து கட்டுறாங்க. ஏன் கட்டுறாங்க? கிறிஸ்துவ நினச்சிருந்தா லைக் என்ன வேணாலும் அந்த இடத்துல வந்து அவர் பண்ணியிருந்திருக்கோம். பட் ஜீசஸ் அங்கே அனுமதிக்கிறார். எப்படி இந்த போர்ஷனை நம்ம பார்க்குறப்போ எதோட நம்ம ஒப்பில் வந்துடுறீங்களா? ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகனை வந்து கூட்டிகிட்டு போனா தெரியுங்களா மலைக்கு, அவரை பலி செலுத்துறதுக்கு. அண்ட் ஐசக் வந்து அவங்க அப்பாவுடைய பில்லுக்கு அவர் சப்மிட் பண்ணி அவரை கட்ட வச்சு அவரை வந்து அந்த மேலே படுக்க வைக்கிற வரைக்கும் ஐசக் வந்து ஆல்மோஸ்ட் லைக் இந்த டீனில் வந்து அவர் இருக்கிறார். 16-17 இயர் ஓல்டு, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாய். பட் அவங்க அப்பா கட்டுறப்ப இட் வாஸ் குவைட்லி லைக் லைங் ஆன் தி ஆல்டர். ஜீசஸை இங்கே நம்ம பார்க்கணும். அவரும் அதே மாதிரியான ஒரு பிக்சரை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வந்து தன்னை கட்டுறப்ப அவர் வந்து ஐசாயா 53:7 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதபடி இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஜீசஸ் தன்னை அப்படி சப்மிட் பண்ணார். அந்த இடத்துல அரசு நடக்குது. ஜீசஸ் ரெசிஸ்ட் பண்ணல, கம்ப்ளீட்டாக கோஆப்ரேட் பண்ணுறாரு. அவருக்கு விளங்க மாட்டுறாங்க. அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய பவரை அவங்க பார்த்துமே மல்கோஸை வந்து அவரை ஹீல் பண்ணுறாரு. காதை வெட்டினாரு யார்? பீட்டர். அண்ட் இவங்க எல்லாத்துக்கும் கண்ணு முன்னாடி தான் அந்த காதை வந்து அவர் எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு, ஒட்ட வைக்கிறாரு, ஹீல் பண்ணுறாரு, ஒரு புது காதை உருவாக்குறாரு. பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் அதை பார்த்து they could not move. அவருடைய இருதயம் கல்லாக இருந்துச்சு. ஜீசஸை anyhow they are arresting. ஸோ அரெஸ்ட் பண்ணி அவர் கட்டி முதல்ல எங்கே கொண்டு போகிறாங்க? முதலாவது அவரை அண்ணா என்பவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். யார் இந்த அண்ணா? ஹூ இஸ் திஸ் அண்ணா? அண்ணா வந்து யார் அப்படின்னா ஹை பிரீஸ்ட். அந்த வருஷத்துல அவர் ஹை பிரீஸ்ட் கிடையாது, அவர் தான் வந்து பிரதான ஆசாரி. ஆனா இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணின அன்னைக்கு அந்த வருஷம் அவர் வந்து பிரதான ஆசாரியர் கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஹை பிரீஸ்ட், ரொம்பவே பலம் வாய்ந்த ஒரு லைக் பயங்கரமான பழக்கம், கனெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருந்தார். கிட்டத்தட்ட 10 வருஷம் அவர் தான் பிரதான ஆசாரியராக இருந்தார். அண்ட் இவருக்கு அப்புறமும் இவருடைய 5 பசங்க தான் அந்த பொசிஷன்ல இருந்தாங்க. அந்த ஹை பிரீஸ்ட்லி அந்த ஆஃபீஸை வந்து இவருடைய 5 பசங்க தான் ஆக்கிபை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ற அந்த இயர் யார் ஹை பிரீஸ்ட் தெரியுங்களா? இவருடைய மருமகன் கைஃபா வந்து அங்கே ஹை பிரீஸ்டா இருக்காரு. ஓகே, அண்ட் அண்ணா வந்து பாருங்க, இந்த ரோமன்ஸ் இந்த இவருடைய பொசிஷனை பவரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த டைம்ல இருக்கிற பாலிடிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா, ரோமன்ஸா வந்து இஸ்ரேல் வந்து அந்த டைம்ல ஆண்டுட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள், யூதர்களை எல்லாம் அவங்க தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜூயிஷ் பீப்புள் கிட்ட பாருங்க இவங்க ரொம்ப ஆக்ரோஷம்
ஆக்ரோஷமான ஜனங்க. இவங்க கிட்ட அவங்களுடைய கலாச்சாரத்தை பத்தி, சாப்பாட்டை பத்தி, இல்ல அவங்களுடைய ஆராதனை வழிபடுகிற முறையை குறித்து ஏதாவது பேசினா அவங்க வந்து உடனே வந்து கொந்தளிச்சு பயங்கரமான ரிவோல்ட்டை வந்து கிளப்புற ஜனங்க. அதனால ரோமன்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நீ என்னமோ பண்ணிக்க, நீ அதையோ சாப்பிடு, எப்படியோ உடுத்திக்கோ, என்னமோ வந்து உன்னுடைய ஆராதனை முறையெல்லாம் நாங்கள் தலையிடவே மாட்டோம். நீங்க எப்படி உங்களுடைய கலாச்சாரத்தை காத்துக்கொள்றீங்களோ காத்துக்கொள்ளுங்க. ஆனா சீசர், அதாவது ரோமர்களுடைய எம்பரர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ராஜாக்கு உங்களுடைய அலிஜியன்ஸை நீங்க செலுத்திடுங்க, டாக்ஸை கரெக்டா செலுத்திடுங்க. அண்ட் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிட்டு இருங்க. அண்ட் நீங்களா யார் மேலே வந்து தூக்கு தண்டனையோ இல்லை வந்து ஒரு கொலை குற்றவாளியா நீங்க யாரையும் வந்து நீங்க வந்து கொலை செஞ்சிடக்கூடாது. ஓகே, பட் மற்றபடி நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரோமர்கள் ரொம்ப டீசெண்டா வந்து உங்களை விட்டுட்டாங்க. ஸோ ரோமர்கள் வந்து யூதர்களை பார்த்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களே உங்களை ஆண்டு கொள்ளுங்க, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்களே தீர்த்து கொள்ளுங்க. அண்ட் இந்த ஜூஸ், இந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் இருந்துச்சு. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு பேர் தான் சென்ஹெத்ரின். இந்த சென்ஹெத்ரினுடைய சேர்மன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வந்து அந்த சென்ஹெத்ரினுடைய நடக்கிற எல்லா இதையும் வந்து ப்ரொசீடிங்ஸை வந்து என்ன லைக் அதை ஓவர்சீ பண்றது. அண்ட் அதுதான் யார் அப்படின்னா ஹை பிரிஸ்ட். எருசலேம் தேவாலயத்தினுடைய பிரதான ஆசாரி தான் அந்த காரியத்தை எல்லாம் வந்து ஓவர்சீ பண்றாரு. அண்ட் அண்ணா வந்து அந்த பொசிஷன்ல இருந்தார். ஸோ அண்ணா வந்து யூதர்கள்லயே வச்சு பிரதானமான ஆள் அவர் தான். He is the most powerful man. And Jewish peopleக்கு எல்லாமே அந்த தேவாலயம் தான். அந்த தேவாலயத்தை சுற்றி தான் அவங்க வாழ்க்கையே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்து நம்ம வந்து யோவான் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அவர் வந்து ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சு அங்க இருந்த புறா கூண்டுகளை, அங்க இருந்த விலங்குகளை எல்லாம் ஒரு சாட்டை எடுத்து அடிச்சு விரட்டுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த மணி சேஞ்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, காசை வந்து மாத்திட்டு இருக்கிறவங்கள அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன். ஸோ ஜீசஸ் இதை எல்லாத்தையும் பார்க்குறாரு. அண்ட் ஒரு சின்ன சாட்டை வந்து செஞ்சு எல்லாத்தையும் விரட்டுறாருன்னு நம்ம பார்த்தோம்ல. இது அன்னாஸ் மேல ஒரு டைரக்ட் அட்டாக் மாதிரி. ஏன்னா பாருங்களேன், அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு ஜனங்க வர்றப்போ அவங்க வந்து பலி செலுத்த வருவாங்க. ஒவ்வொரு தடவை அவங்க வர்றப்போ அவங்க வந்து பலி செலுத்த வருவாங்க. அப்படி பலி செலுத்துறப்போ இந்த அண்ணாவுடைய ஓவர் சைட்டு கீழே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிமேல் அவங்கவுங்க எடுத்துட்டு வரதையெல்லாம் நீங்க வந்து வாங்காதீங்க, நம்மளா ஒரு புறா வைக்கலாம், நம்மளா ஒரு ஆடை வைக்கலாம், நம்மளா ஒரு மாட்டை வைக்கலாம், அந்த மாட்டை தான் யாரு வந்து அதை வாங்கணும், அண்ட் வாங்கி அதை தான் பலி செலுத்தணும். சொந்தமா ஏதாவது எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதை பலி செலுத்தாதீங்கன்னு சொல்லி, அண்ட் இதுல ஒரு பிசினஸ், ஒரு கமிஷன் வந்து அண்ணாக்கு டைரக்டா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அண்ணாசுக்கு அதுல இருந்து ஒரு டைரக்டான இன்கம் வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து வெளியில இருந்து ஜனங்கள்லாம் வருவாங்க. இந்த ரோமாபுரியில வந்து எப்படி இருக்குன்னா, அந்த காயினேஜ்ல வந்து விக்கிரங்களுடைய இமேஜ் வந்து அதில் இருக்கும், இல்லை சீசருடைய இமேஜ் அதில் இருக்கும். அதனால வந்து இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நீங்க காணிக்கை செலுத்தணும்னா அந்த காணிக்கையை வந்து அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அண்ட் ஜெருசலேம்ல அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, நீங்க வந்து இந்த காயினேஜை தான் செலுத்தணும், இது இல்லாம நீங்க வந்து காணிக்கை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூலை போட்டு, யாரு நான் வந்து இப்போ இந்தியாவில இருந்து போறேன், நான் ருபீஸ் எடுத்துட்டு போறேன், ஆனா நான் ஜெருசலேம்ல வந்து நான் காணிக்கை செலுத்தணும்னா நான் ருபீஸை போட முடியாது. அவங்க ஒரு காயினேஜ் வச்சிருக்கிறாங்க, அந்த காயினேஜுக்கு நான் என்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி டாலரை வந்து நம்ம வந்து ருபீஸ் வந்து பண்ணுவோம், அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் அதில் ஒரு கமிஷன் வந்து அண்ணாசுக்கு போயிடும். இந்த மாதிரி என்டையர் பஜாரே நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு மார்க்கெட் மாதிரி வந்து அவர் எல்லாத்தையும் நடத்தி எல்லாத்தையும் இருந்து அவருக்கு வந்து காசு போயிட்டு இருக்குது அண்ணாசு. அண்ட் ஜீசஸ் உள்ள வராரு டெம்பிள்குள்ள. இந்த நடக்கிற கூத்தை பார்த்து, என்னடா இது தேவனை ஆராதிக்கிற வர்ற ஜனங்கள் கிட்ட இப்படி எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. அவர் அன்னைக்கு எல்லாத்தையும் வரப்பினார் பார்த்தீங்களா. இந்த மெசேஜ் உடனே அண்ணாசுக்கு போயிடும். நம்மளுடைய வருமானத்தை ஒருத்தருக்கு எடுத்துட்டு இருக்கிறாரா, ஒரு ஆள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்றாரா, யார் அது? ஜீசஸ். அவர் தான், அவருடைய டீச்சிங் தான். அப்ப இருந்தே வந்து தேவர் வெரி ஆங்கிரி, அப்செட். இனி இந்த நபரை வந்து விடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவருடைய டீச்சிங் எல்லாம் வந்து ஜனங்களை வந்து எல்லாம் அவர் பக்கம் திருப்பிட்டு இருக்கு. அண்ட் பப்ளிக் வந்து இப்போ வந்து லைக் அண்ணாவுடைய அந்த அந்த கரப்ட் அந்த அந்த சிஸ்டமை வந்து ஜனங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அண்ணா மேல ஒரு வெறுப்பு உண்டாகுது. ஜனங்கள்லாம் ஜீசஸ் பக்கம் போறாங்க. அண்ட் லைக் இவர் ஹை பிரிஸ்டா இருக்கிறாரு,
அண்ட் இவருடைய மருமகன் தான் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இவருடைய மருமகன் தான் வந்து கைஃபா. அண்ட் கைஃபாவை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அவர் தான் என்ன சொன்னாராமா அந்த 14வது வசனத்துல பாருங்க. ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த கைஃபாவே. இவர் எப்ப இதை சொல்றாரு தெரியுங்களா? லாசரு வந்து உயிர்த்தலை பண்ணிடுறாரு இயேசு கிறிஸ்து. யோவான் 11வது அதிகாரம் உயிர்த்தலை பண்ண உடனே ஜனங்கள்லாம் அவரை விசுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் கைஃபாவும் அண்ணாவும் அவரை விசுவாசிச்சிருக்கலாம். விசுவாசிக்காம இப்ப இவங்க மைண்ட்ல எல்லாம் நம்ம நிலம் என்ன ஆகுறது, நமக்கு வர்ற காசு என்ன ஆகுறது, ஜனங்க நம்மளை மதிக்காம போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய மைண்ட்ல என்ன, இயேசு கிறிஸ்து மரித்தோரை விடுதலை பண்ணிட்டாரு. இப்ப அவரை விசுவாசிச்சு அவரை ராஜாவா ஏத்துக்கிட்டாங்கன்னா உடனே ஒரு கிளர்ச்சி கிளம்பிடும். அண்ட் ரோமர்கள் எல்லாம் வந்து நம்மளை அடக்கி நம்மளுடைய பொசிஷனை எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் அவங்களுக்கு இருந்த பயமே. அண்ட் அப்போ கைஃபா என்ன சொல்றாருன்னா 11வது அதிகாரம் 47வது வசனம் பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது. சோ இப்போ உடனே ஜீசஸ் ஹீல் பண்றாரா, இவங்க எல்லாம் உடனே வந்து லைக் அலர்ட் ஆயிடுறாங்க. இவங்க எல்லாம் ஒரு கவுன்சிலா கூடி வந்து இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, அப்ப விசுவாசிக்க வேண்டியதானே? கிடையாது, விசுவாசிக்க அவங்களுடைய இருதயம் கடினப்படுது. இப்ப என்ன சொல்றாங்க, அவர் நிறைய அற்புதத்தை செய்யறாரு, அதை அவங்க டினை பண்றாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றது? 48ல பாருங்க, நாம் இவனை இப்படியே விட்டு விட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். ஜீசஸ் இப்படியே விட்டோம்னா எல்லாரும் அவர் பின்னாடி போயிடுவாங்க. அப்பொழுது ரோமர்கள் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள் என்றார்கள். சோ இந்த ஜனங்களை அழிச்சு போடுவாங்கன்னு சொல்றது சும்மா. பட் மெயின் காரணம் என்ன? ரோமர்கள் நம்மளுடைய ஸ்தானத்தை அழிச்சிருவாங்க. நம்மளுடைய பொசிஷன் ஆஃப் பவர், நம்மளுடைய பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் போயிடும். நமக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட், ஆனர், நமக்கு கிடைக்கிற அந்த கணம், மதிப்பு, அது போயிடும். அண்ட் ஜீசஸ் நம்ம சும்மா விட முடியாது. ஓகே, 49வது வசனத்துல கைஃபா வந்து தன்னைவே அறியாம ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அண்ட் verse 50ல பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிரியாமல் இருக்கிறீர்கள் என்று. ஸோ கைஃபா தனியாக அறியாம பாருங்க, ஆண்டவர் வந்து கைஃபாவை அண்ணா செய்கிற எதையுமே அவர் அங்கீகரிக்கலைனாலும் அந்த ஆஃபீஸை ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருந்தார். ஹை பிரீஸ்ட் ஆஃபீஸை ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருந்தார். அதனால தான் கைஃபா மூலமா, எப்படி பாலாம் வந்து ஒரு விக்கடான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலுமே அவன் மூலமா தேவனுடைய வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்க கைஃபா நல்ல நபர் கிடையாது, ஆண்டவர் நேசிக்கிற ஆள் கிடையாது. பட் கைஃபாவுடைய ஆஃபீஸுக்காக கைஃபா மூலமா ஆண்டவர் என்ன நடக்க போறோங்கிறத வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அது என்னது? இயேசு மரிக்கணும். அவர் மரிச்சா தான் ஜனங்களுக்கு நல்லது. அவன் வேற ஒரு சென்ஸ்ல சொன்னான், பட் ஆண்டவர் இன்னொரு சென்ஸ்ல அதை வந்து லைக் அங்க சொல்ல வச்சார். அண்ட் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஜீசஸ் மரிக்கலைன்னா உண்மையா நமக்கு ஹோப் கிடையாது. அவர் மரிச்சது நல்லது. அவர் மரிக்காம இருந்திருந்தா நம்ம எல்லாரும் மரிச்சிருக்கோம். நம்ம எல்லாம் நம்மளுடைய பாவத்துக்கு நம்ம வந்து பிராயச்சித்தத்தை நம்ம செலுத்திருக்கோம். அதனால செலுத்திக்க முடியாது, நித்திய அழிவு தான் நமக்கு கிடைச்சிடும். கிறிஸ்து நமக்காக மரிச்சாரு. அவர் மரிச்சதுனால அவருடைய மரணத்தில் நமக்கு என்ன கிடைச்சது? ஜீவன் கிடைச்சது, நித்திய ஜீவன். அண்ட் கைஃபாக்கு இதெல்லாம் தெரியாது. கைஃபா சொல்றப்ப என்ன சொன்னார்னா, இவங்க ரோமர்கள் வந்து இவங்க எல்லாத்தையும் கொல்றதை விட நம்ம எல்லாம் சேர்ந்து இந்தாரம் பொறுத்தலை அண்ட் வேலை முடிஞ்சது. ஸோ அந்த சென்ஸில் சொன்னது கைஃபா. எப்போ? 11வது அதிகாரத்திலே அவர் சொல்லிட்டார். விச் மீன்ஸ் இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்றப்பே அவங்க என்ன முடிவு பண்ணாங்க? இவரை கொல்லணும். ஸோ அந்த விசாரணை எப்படி போகுது? நல்ல விதத்தில் போமா? கண்டிப்பா போகாது. ஏன்னா ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், இந்த ஆளை வந்து நம்ம வந்து மரண தண்டனை இவருக்கு தரணும், சிலுவையில அறையணும், சித்திரவதை பண்ண. இவர் நீதிமானா, இவர் வந்து நிரபராதியா, இவர் வந்து ஏதாவது குற்றவாளியா, இதெல்லாம் ஆராயிறது அவங்களுடைய கோல் கிடையாது, அவங்களுடைய இன்டென்ஷன் கிடையாது. அவருடைய ஒரே இன்டென்ஷன், ஒரே கோல் என்னன்னா அரெஸ்ட் பண்ணோம், சிலுவையில் அறையணும், அவ்வளவுதான். நம்மளுடைய பொசிஷனை நம்ம எப்படியாவது காட்டணும். ஓகே, ஸோ இந்த இன்டென்ஷனோட அரெஸ்ட் நடக்குது. அண்ணா கிட்ட கொண்டு போறாங்க. அண்ணா அந்த வருஷத்துல பிரதான ஆசிரியர் இல்லை, அப்புறம் அவர்கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அண்ணா பிரதான ஆசிரியனா இல்லைனாலும் he had significant power in his hand.
5 குமாரர்களும் பிரதான ஆசாரியா இருக்கிறப்ப இன்டைரக்டா இவர் தான் பிரதான ஆசாரி. இப்ப மருமகன் பிரதான ஆசாரியா இருக்கிறார், அப்போ இன்டைரக்டா இவர் தான் பிரதான ஆசாரி. ஸோ இன்ஃபார்மலா இவர் பேரலா ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருந்தார். இவர் இல்லாம எதுவுமே நடக்காது. அரெஸ்ட் பண்ண உடனே ஜீசஸை வந்து எப்படி இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணோம்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாம இன்னொரு இடத்துல கூட்டிட்டு போய் விசாரிப்பாங்கல்ல, பிரைவேட்டான ஏதோ ஒரு இடத்துல போய், அந்த மாதிரி ஜீசஸை அண்ணாவிடத்துல வந்து கூட்டிட்டு வராங்க. ஓகே, அண்ட் பாருங்க என்ன ஆகுது அப்படின்னு 15th verse. இப்போ இது சீன் 1. ஓகே, இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. நம்ம ஜீசஸை பார்க்குறோம், அவருடைய போல்ட்னஸை பார்க்குறோம், அவருடைய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸை பார்க்குறோம். கிறிஸ்து ஜனங்களுக்காக நான் மறிக்க போறேன், ஜனங்களுடைய பாவத்துக்காக நான் சிலுவையில் அறையப்போம், நான் எனக்கு பிதாவினுடைய சித்தத்துக்கு நான் எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஐ நாட் கோயிங் டு ரெசிஸ்ட் அண்ட் ஐ அம் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் போய்கிட்டு இருக்காரு. ஆன் தி அதர் ஹேண்ட் சீன் 2 யார் நம்ம பார்க்குறோம்? சீமோன் பேதுரு. ஓகே, சீமோன் பேதுரு வாசம் என்ன இது? சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின்னே சென்றார்கள். சீமோன் பேதுரு அந்த டைம்ல சீனில் இருந்து ஓடிட்டாரு. ஓகே, ஆள் வந்து காணோம். போயிட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல, இப்ப கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிறிஸ்துவ பின்தொடர்றதுக்கு வந்து முற்பட்டு வராங்க. ஓகே, சீமோன் பேதுரு வராரு. ஆனால் அவர் யாரோட வராரு? இன்னொரு சீஷனோட வராரு. அந்த சீஷனுடைய பேர் போடப்படல, பட் நம்மளால சொல்ல முடியாது யார் அப்படின்னு. ஜான் தான் மெஜாரிட்டி தியாலஜியன்ஸ், அநேக வேத பாரகர்கள் சொல்றது யார் அப்படின்னா அது யோவான் தான் அப்படிங்கிறாங்க. அண்ட் நம்மளும் வந்து நம்ம அதுதான் நம்மளும் வந்து வி அக்செப்ட், அது யோவான் தான். ஓகே, ஸோ சீமோன் பேதுருவும் யோவானும் வந்து அங்கே போகிறாங்க. அண்ட் என்ன பண்ணுறாங்க? இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்தபடினா, எந்த சீஷன்? யோவான். ஜான் வந்து ஹை பிரீஸ்டுக்கு அறிமுகமானவனாய் இருந்தான். எப்படின்னா நம்மளால வந்து ஒரு கெஸ் பண்ண முடியும். யோவானுடைய அம்மா வந்து சலோமே வந்து யாருடைய தங்கச்சி தெரியுங்களா? யாருடைய சகோதரி அப்படின்னா மேரியுடைய சகோதரி. அண்ட் மேரி வந்து எலிசபெத்துக்கு சொந்தக்காரர். எலிசபெத்தோடைய கணவர் செக்கரியா, அவர் யாரு? அவரும் ஒரு பிரீஸ்டா தான் இருந்தார், அவரும் ஒரு ஆசாரியராக இருந்தார். அண்ட் எலிசபெத் ஆரோனுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க. இந்த பிரதான ஆசாரியர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அண்ணா, இவரும் ஆரோனுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ எப்படியோ கனெக்ஷன் வந்து இருக்குது. அண்ட் எப்படியோ ஜான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கிறாரு. கொஞ்சம் நல்லா க்ளோஸாகவே இருந்திருக்கிறாங்கன்னு நம்மளால இங்கே பார்க்க முடியுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்தபடியினால் இயேசுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். ஜீசஸோட ஜான் உள்ள போயிடுறாரு. ஓகே, அண்ட் எங்க போறாங்க? இப்ப எந்த ஸ்டேஷனும் கிடையாது, கோர்ட்டுக்கெல்லாம் கிடையாது, பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு ஒரு எடுத்துட்டு போறாங்க. ஸோ பிரதான ஆசாரியர் பயங்கரமா சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு. பயங்கரமான ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கோர்ட்யார்டு இருக்கு. ஸோ பிரதான ஆசாரி அவங்களுடைய குடும்பமெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதில் தங்கியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன கோர்ட்யார்டு இருக்கு, ஒரு கார்டன் மாதிரி, ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ். அங்கே தான் ஜீசஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜான் வந்து இங்கே பிரதான ஆசிரியருக்கும் அவங்களுடைய அடிமைகளுக்கும் நல்ல பரிச்சயமான ஆளாக இருந்ததுனால ஜான் உள்ள வந்துடுறாரு. பட் பேதுரு என்ன பண்ணுறாரு? 16வது வசனம். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல்காரன் பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். ஸோ என்ன இருக்கு? பேதுரு வந்து வெளியில தான் நின்றுட்டு இருக்கிறாரு. ஏன்னா பேதுருக்குள்ள யாரையும் தெரியாது. ஜான் உள்ள போயிட்டாரு. ஜான் உள்ள போய் மறுபடியும் பேதுருவை உள்ள கூட்டிட்டு போறாரு. ஓகே, அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட வந்து பேசிட்டு 17 பாருங்க என்ன இருக்கு. அப்பொழுது வாசல் வேலைக்காரி பேதுருவை நோக்கி. ஓகே, இது ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன். இப்போ அந்த வாட்ச்மேன், அந்த அம்மா, அது வந்து ஒரு ஸ்லேவ், அங்கே வேலைக்காரின்னு போட்டிருக்கு. ஷீ இஸ் a slave woman. அவங்க ஏதோ பெரிய போலீஸ்ல ஃபோர்ஸ்ல ஏதோ பெரிய இன்ஸ்பெக்டரு அந்த மாதிரி பொசிஷன்ல எல்லாம் கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஹை பிரீஸ்டுடைய ஸ்லேவ். அவங்க கேட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. ஜான் வந்து நான் இவரையும் கூட்டிட்டு போறேன்னு கேட்டு போறாரு. அண்ட் இவர் வழியில இப்படி உள்ள வர்றப்ப அந்த அம்மா வந்து பார்த்துட்டு கேஷுவலா கேட்கறாங்க. என்னன்னு கேட்கறாங்க?
நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றான். பயன்படுத்துற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. ஏன்னா இதில் நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை என்னன்னா நீயும். ஓகே, நீயும் அப்படிங்கிறப்ப என்னது? ஜான் தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீசன், அது எனக்கு தெரியும். நீயும் இவனுடைய சீசன் தானே அப்படின்னு அந்த அம்மா அப்படி கேட்குறாங்க. பேதுருவுடைய இன்ஸ்டன்ட் ரிப்ளை. ஓகே, ஜீசஸ் வந்து அங்க டாப் லெவல் அந்த 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 ரிலிஜியஸ் லீடர்ஸோட அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. And Peter on the other hand is talking with slaves. அங்க இருக்கிற அடிமைகளோட பேசிக்கிட்டு இருக்கிறார். And Jesus அங்க போல்டா பேசிக்கிட்டு இருக்கிறார். பீட்டர் on the other hand எப்படி இருக்கிறார்? கேட்ட உடனே அவன் நான் அல்ல என்றான். உடனே ஜீசஸுடைய மவுத்ல இருந்து வரது என்ன? டினையல். எனக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. So the first denial of Peter. பாருங்க 18 நம்ம வாசிக்கிறோம். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரிநெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். ஸோ ஜீசஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார் பீட்டர். பட் முதல்ல மாதிரி ரொம்ப க்ளோஸாக கிடையாது, தள்ளி கொஞ்சம் தள்ளி, யாருக்கும் தெரியாத மாதிரி, யாரும் பார்க்காத மாதிரி. இப்போ கிறிஸ்தவ நினைச்சா அவர் அந்த அளவுக்கு பெருமைப்படுற நிலைமையில கிடையாது. அண்ட் நான் இல்லைன்னு மறுதளிச்சப்பேனா சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இப்போ பயங்கர குளிர்காலமாக இருக்குது. ஏன் இந்த டீட்டெயில் வந்து அவசியம் தெரியுங்களா? பாருங்க, ஜூவிஷ் அந்த லா படி, யூத அந்த சட்டத்தின்படி ஒரு ட்ரையல் வந்து மிட் நைட்டில் நடக்கக்கூடாது. நடு ராத்திரியிலேயெல்லாம் நம்ம விசாரணை நடத்தக்கூடாது, காலையில் நடக்கும். அண்ட் இந்த இடத்துல குளிர்காலம்னு தமிழில் வந்து தப்பாக போட்டிருக்குது. இது குளிர்காலம் கிடையாது. இட் வாஸ் வெரி கோல்ட் அவுட் சைட். ஏன்னா லைக் அது ஒரு டெசர்ட் ஏரியாவாக இருக்குது. அண்ட் மனாந்தரத்தில் ஏன்னா நைட் வந்து ரொம்ப கோல்டாயிடும். அண்ட் ஜீசஸோடைய அரெஸ்ட் நடக்கிறப்போ பயங்கர நைட் டைம் ரொம்ப கோல்ட் ஆயிரும். அண்ட் இப்போ வந்து நைட் டைம் மிட் நைட்டில் இருக்குது. அண்ட் இயேசு கிறிஸ்து அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, விச் இட் செல்ஃப் இஸ் இல்லீகல். அது நியாயமானது கிடையாது. அண்ட் குளிர் அதிகமாக இருக்குது. அண்ட் எல்லாம் குளிர் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. பீட்டரும் அங்கே போய் நின்றுக்கிறாரு. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம பேக் டு ஜீசஸ் 19வது வசனம் பாருங்க. பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தார். ஸோ இப்போ உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? ஜீசஸ் வந்து விசாரிக்கப்பட்டு இருக்கிறாரு. அண்ட் இயேசு கிறிஸ்து கிட்ட பிரதான ஆசாரியர் என்ன கேட்கிறாரு? உன்னுடைய போதனையை குறித்து, சீஷரை குறித்து கேட்டுட்டு இருக்கு. ஜீசஸுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க 20வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அவருடைய சீஷரை பற்றி எதுவுமே சொல்லல. இயேசு கிறிஸ்து அந்த டைம்ல கூட ஹிஸ் ப்ரொடெக்டிங் ஹிஸ் டிசைபிள்ஸ். அண்ட் இது மூலமாக நம்ம ஜீசஸுடைய கேர் அஸ் எ ஷெப்பர்ட். அவர் மெய்ப்பனா தன்னுடைய ஆடுகளை, தம்முடைய மந்தைய, நம்முடைய ஜனங்களை அவர் எவ்வளோ அக்கறையுடன் காத்துக்கொள்றாரு, எவ்வளோ பாதுகாப்பாக வைக்கிறாருன்னு நம்மளால பார்க்க முடியும். ஜீசஸ் அவங்க கேட்ட எந்த பதிலுக்கு அவர் ஆன்சர் பண்ணுவோம். அவர் verse 20 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். பாரு, நான் பேசினது எதுவுமே நான் ரகசியமா பேசுவேன். நான் வெளியரங்கமாக தான் எல்லாத்தையும் நான் பேசுனேன். அண்ட் வெளியரங்கமா பேசுறது இல்லாம ஜெபாலயங்களையும் நான் பேசினேன். யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலையும் நான் பேசினேன். அங்கெல்லாம் நான் எப்பொழுதும் உபதேசித்து இருந்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லைங்கிற. இதுக்கு அர்த்தம் என்ன இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு எதையுமே தனியாக போய் சொல்லி தரலன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது அவர் முரணற்ற விதத்தில் அவருடைய வாழ்க்கை கிடையாது. சீஷர்களுக்கு ஆழமான சத்தியங்களை தனிமையில போய் அவர் சொல்லி தந்தது உண்மை. ஆனா வெளியில சொன்னதுக்கும் தனியா போய் பேசினதுக்கும் எந்த வித்தியாசமும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இருந்தது கிடையாது. Jesus was a most straightforward person, most transparent person. அவருடைய வாழ்க்கையில ஒளிவு மறைவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருந்தார். ஸோ இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பேசினேன்னு உலகமே கேட்டிருக்கு. நான் வெளியில ஒன்று சொல்லிட்டு உள்ள இன்னொன்று பிளான் பண்ணிட்டு கிடையாது. நான் ஜனங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துட்டு என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரி கிடையாது. நான் எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு விதத்தில் ஒரு பிக்சரை காட்டிட்டேன் என்னை பத்தி. அண்ட் தனியா போய் இன்னொரு விதத்தில் நான் காட்டுறேன். நான் அவங்க கிட்ட என்ன சொல்லணும், நான் தனியா எப்படி இருந்தனோ அப்படியே தான் நான் எல்லாத்துக்கு முன்னாடி இருந்தேன். அண்ட் நான் எப்படிப்பட்டவங்கிறது எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. இதுதான் வந்து ஜீசஸ் ரெஸ்பாண்ட் பண்றாரு.
நம்மளுடைய ப்ரேயரில் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கணும்னு நம்மளுடைய டிசைர். கிறிஸ்டியன்ஸாக we shouldn't be ashamed of anything about our life. நம்மளுடைய வாழ்க்கையில் எதை குறித்து நம்ம வெட்கப்பட்டு மறைச்சு ஒழிச்சு லைக் ஒரு சீக்ரெட் இது என்னுடைய பர்சனல் சைன் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய சேவியர் எப்படி இருந்தாலும் அப்படி நம்ம இருக்கும். ஸோ ஜீசஸுடைய லைஃப் அண்ட் டீச்சிங் எப்படி இருந்துச்சா, ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தனை பேர் கேட்டாங்களா அவங்கள நீ ப்ரொடியூஸ் பண்ணு. ஸோ இங்கே ஜீசஸ் என்ன கேட்குறாங்கன்னா, கிவ் மீ அ ஃபேர் ட்ரையல். நீ என்னை விசாரிக்கிற ஓகே, பட் என்னை நியாயமாக விசாரி. அதாவது எங்கள் அண்ணா என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது தெரியுங்களா, இந்த நம்ம ஊரில் விசாரணை நடக்கும். எப்படின்னா, ஒரு அப்பாவையை பிடிச்சிட்டு போய் கூட்டிகிட்டு போய் நீ திருடினியா அப்படிமா, திருடல அப்படி 4 அடி முட்டியோட சேர்ந்து இப்போ நீ திருடினியா ஏன்னா அவனை அடிச்சு நான் திருடன்னு ஒத்துக்கிற வரைக்கும் அடிப்பாங்கல்ல. ஜூவிஷ் லீகல் சிஸ்டம்ல அதுக்கு பேச்சே கிடையாது. இந்த அமெரிக்காவில் 5th அமெண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு கீழே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குற்றவாளியுடைய கன்ஃபெஷனை வச்சு ஒருத்தனுடைய குற்றம் நிரூபிக்கப்படக்கூடாதுங்கிற இது இந்த டைமில் இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ண இந்த டைமில் அவங்களுடைய ஒரு சட்டமாக இருந்துச்சு. பட் அண்ணா இங்கே என்ன பண்ணுறாருன்னா, விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சாட்சிக்காரனை நிறுத்தாம தப்பை இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை சொல்ல வச்சு அதைவே அவர் அவருக்கு எகெயின்ஸ்டாக ஃப்ரேம் பண்ண பார்த்துட்டு இருக்கிறார், விச் இஸ் அகெயின் இல்லீகல். ஓகே, ஸோ அதனால ஜீசஸ் என்ன கேட்குறாருன்னா, நான் எதையுமே சீக்கிரட்டாக பேசுகிறேன், நீ என்னை குற்றப்படுத்தணுமா, சாட்சிகளை முன்னிறுத்துங்கிறார். 21வது வசனம் பாருங்க, நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்னங்கிறார். ஸோ ஜீசஸ் இங்கே அன்கோஆபரேட்டிவாக கிடையாது. அவர் இங்கே ரிபல் பண்ணல, ப்ரொடெஸ்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. அவர் ஜஸ்ட் லீகலாக என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கிறார். நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன, நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ கேட்டிருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கணும். 22 பாருங்க, இப்படி அவர் சொன்ன பொழுது, இப்படி சொன்ன உடனே பாருங்க, பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு ஆள் என்ன பண்றாரு, அவர் அங்கே ஒரு சேவகனா இருக்கிறார். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகர்கள் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அரங்கு. ஜீசஸ் மேல விழுந்த ஃபர்ஸ்ட் ப்ளோ. இயேசு கிறிஸ்து நியாயமானதை பேசுறாரு. பக்கத்தில் இருந்தவங்க உடனே ஒரு சோல்ஜர் அடிக்கிறார். மறுபடியும் இந்த இடத்துல ஜான் பாருங்க, அவருடைய இன்டென்ஷன் நம்மளால இங்கே பார்க்க முடியும். ஹிஸ் இன்டென்ஷன் வாஸ் நாட் இன்சல்ட் எனிபடி. அந்த போர் சேவகனுடைய பேரை எழுதி வாழ்க்கை ஃபுல்லாக அவனை எல்லாரும் திட்டுற மாதிரியான விதத்தில் அவனுடைய பேரை ஜான் இங்கே எழுது. இப்படி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஜான் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது ஒரு பயங்கரமான அநீதி, ஒரு பயங்கரமான அநீதி. அந்த என்டையர் ப்ராசஸ்ல நீதிக்கு பேச்சே கிடையாது. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க இவரை கொல்லணும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து என்ன பேசினாலும் they were not okay with it. and இவர் பேசுறப்ப எல்லாம் அவங்களுடைய பாவம் தான் வெளிப்படுது. 23ல பாருங்க, ஜீசஸுடைய ரிப்ளை, இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவேன். நான் ஏதாவது தப்பா கேட்டனா, நான் ஏதாவது இல்லீகலா கேட்டனா, எதுவுமே கேட்க, நான் அப்படி ஏதாவது கேட்டேன்னா நீ அதை சொல்லுங்கிற. நான் தகுதியாய் பேசினேனாயாக என்னை ஏன் அடிக்கிறாய் என்ற, அப்புறம் ஏன் என்னை அடிக்கிற பாருங்க. 24, பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்தில் அவரை கட்டுண்டவராக அனுப்பினார். ஸோ இப்போ அண்ணா தெரிஞ்சிருச்சு, ஓகே ஜீசஸை இனி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா அண்ணா நினைக்கிற மாதிரி ஜீசஸ் கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ அதனால் அவரை கட்டி எங்கே அனுப்பிச்சிடுறாரு, கைஃபா இடத்துல தான் அனுப்பிச்சிடுறாரு. கைஃபா தான் அந்த வருஷத்தினுடைய பிரதான ஆசாரியர். ஸோ மரண தண்டனையை தரணும்னா அது யார் இனிஷியேட் பண்ணணும், கைஃபால் இடத்துல இருந்து தான் போகணும். அண்ணாக்கு அந்த அஃபிஷியல் பவர் கிடையாது. இது ஃபுல்லாக அன்அஃபிஷியலாக நடந்துட்டு இருக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்துவை சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜீசஸோடைய மறுபடியும் அவருடைய போல்ட்னஸை, அவருடைய காம்னஸை, அவருடைய ரிசால்வை நம்ம பார்க்கணும். ஒரு எவ்வளோ தெளிவாக, எவ்வளோ ஸ்டெட்ஃபாஸ்டாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறது.
ஆனால் அதை குறித்து அவர் வெக்கப்படாமல் அவர் இருக்கிறத நம்ம பார்க்கணும். மறுபடியும் பேக் டு சீமன் 25வது வசனம் பாருங்க. இப்போ சைமன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அந்த வெளியில் குளிர் காய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஓகே, சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். மறுபடியும் அங்கே ஒரு பாட்டுக்கு சைலண்டாக குளிர் காய்ச்சிட்டு இருக்கிற டைம்ல யாரோ ஒரு பார்த்தேன், ஏய் ஒரே நிமிஷம் ஜிவானி, நான் எங்கே நான் பார்த்துருக்கேன், நீ அவனுடைய சீஷர் தானே அப்படின்னு கேட்ட உடனே இப்போ பாருங்க சீமோனுடைய ரியாக்ஷன். இந்த சீமோன் யார் தெரியுங்களா? இவர் தான் ஜீசஸ் கிட்ட சொன்னார், ஆண்டவரே நான் ஜெயிலுக்குனாலும் நான் வர்றதுக்கு ரெடி, உங்களை கொண்டாலும் நானும் அங்கே சாவேன் அப்படின்னு சொன்னது இந்த சீமோன் பேதுரு. ஆண்டவரே யார் விட்டு போனால் நான் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது இந்த சீமோன் பேதுரு தான். பட் இங்க சாதாரண ஆளுக கூட இவரை ஜீசஸோட உன்னை பார்த்துருக்கேன்னு சொன்ன உடனே அவருடைய ரியாக்ஷன் பாருங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்க. அவன் நான் அல்ல என்று மறுதலிக்கும். செகண்ட் டைம் டினைல். இப்போ என்ன பண்றாரு? ஐயோ அவருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஜீசஸா? எனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? 26 பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தனாகிய ஒருவன் அவரை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். ஸோ அடுத்தது என்ன ஆகுது? உங்கள் குளிர்காய இடத்துல அதை கேட்டாரா? இவர் அங்கேயும் மறுதலிச்சிட்டாரு. நீ அடுத்த இடத்துல ஒரு இடத்துல போறாரு, அங்கே யார் இருக்கிறா? ஆக்சுவலாக அந்த குரூப்லேயே தான் இன்னொருத்தர் யார் இருக்கிறான்னா இந்த மல்குஸுடைய சொந்தக்காரன். ஸோ அவனும் அங்கே போயிருக்கிறான். ஜீசஸ் அரெஸ்ட் பண்ணுறப்போ கெத்செமனே தோட்டத்தில் அவரும் இருந்திருக்கிறாரு. அண்ட் பேதுரு கத்தி எடுத்து காதை வெட்டினப்போ ஐ விட்னஸ் பார்த்தது யாரு? இந்த மல்குஸுடைய இனத்தான் ஒருத்தன். இப்போ அவனும் அங்கே தான் நிற்கிறான். அண்ட் பேதுருடைய மைண்டில் என்னடா எனக்கு சோதனைங்கிற மாதிரி. இப்போ 3வது முறை கேட்குறப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவன் சாதாரணமாக லைக் மறுதளிக்கிறான். அவன் மறுதளிக்கிறப்ப எப்படி மறுதளிச்சான்னா மத்தேயு 26வது அதிகாரம் எடுத்துக்கணும், 74வது வசனம் பாருங்க. Matthew 26:74. அதில் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா. அண்ட் அவனவே சபிச்சுக்கிறான், சத்தியம் பண்ண, எனக்கு சத்தியமா இவர் யாருன்னே தெரியாது, எனக்கு ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு. 22வது அதிகாரம் லூக் எடுத்துக்கணும். அதில் 61வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதில் என்ன ஆகுது? எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரா? 3ஆம் முறை மறுதளிக்கிறப்ப என்ன ஆகுது? சேவன் அந்த டைம்ல ஒரு சத்தம். அண்ட் லைக் பீட்டருடைய ஹார்ட்டை அப்போதான் அது அவேக்கன். ஐயோ ஆண்டவர் இது சொன்னாரே அப்படின்னு பாருங்க. அந்த டைம் நடக்கிற ஒரு ஈவெண்ட் பாருங்க. ஜீசஸ் லுக்ட் அட் பீட்டர். 3ஆவது தடவை சபிச்சு சத்தியம் பண்ணி மறுதளிச்சுட்டு இருக்கிறப்ப தெரியும் பார்த்தா யார் பார்த்துட்டு இருக்காங்க? ஜீசஸ் லுக்ட் இன் தி ஐஸ். தெரியல அந்த டைம்ல எப்படி இருந்ததுன்னு பீட்டருடைய. பட் அதுக்கப்புறம் 62 நம்ம பார்க்கணும். நம்ம போய் மனம் கசந்த அழுதான். ஆனால் அவனுடைய மைண்டில் அவன் தன்னை பற்றி நினச்சி வச்சிருந்த கோட்டை இருக்கு பார்த்தீங்களா, பக்கந்துச்சு, சுக்கு நூறாயிடுச்சு. இப்போ என்ன இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த பீட்டர், எங்கனாலும் உங்களை நான் பின்தொடருவேன், நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், ஜீவ வார்த்தை உங்ககிட்ட தானே ஆண்டவரே இருக்குது, என்ன நடந்தாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், அப்படியெல்லாம் அறிக்கை செஞ்ச பேதுரு எப்படி இந்த நிலைமைக்கு போனார்? இதை நம்ம பார்க்குறப்ப பாருங்க, நம்ம we shouldn't be cruel to Peter. We shouldn't think, நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா, ஓ பீட்டர் சி இப்படி பண்ணிட்டானே மனசாட்சி இல்லாத, அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளும் கிறிஸ்துவ அநேக நேரத்தில் இப்படி தான் மறுதலிக்கிறோம். many times we deny Jesus. எவ்வளோ தடவை we fail to say we are Christians. எத்தனை தடவை நம்ம கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கே நம்ம வைக்கப்படுறோம். எவ்வளோ தடவை சுவிசேஷத்தை குறித்து நம்ம வைக்கப்படுறோம். எவ்வளோ தடவை எதுக்குடா நமக்கெல்லாம் இது, எதுக்கு இங்கே போய் நான் கிறிஸ்டியனு, எதுக்கு இங்கே போய் நான் இதை நம்புறேன் அப்படின்னு எதுக்கு நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை நம்ம தள்ளி போயிருக்கோம். அது எல்லாமே கிறிஸ்துவை குறித்து வைக்கப்படுற ஒரு தருணம் தான். ஸோ பீட்டர் பீட்டர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே அதை நம்ம பண்ணியிருக்கோம்.
அட்லீஸ்ட் பீட்டர் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கணும்னாவது அவர் விரும்பி அவர் போயிட்டே இருந்தார், தூரத்திலேயாவது அவர் இருந்தார். நிறைய டைம் நம்ம பல வருஷம் சிலர்கிட்ட பழகினா கூட we don't tell that we are Christians. நம்மளுடைய கன்விக்ஷன் குறித்து நம்ம சாங்க கிடையாது. நம்ம வந்து லைக் சண்டேனா எங்களுக்கு சர்ச்சுக்கு போகணும், எனக்கு வந்து லைக் கிறிஸ்து தான் பிரதானம், இல்லை ஆண்டவருடைய வார்த்தை தான் பிரதானம் நம்ம சொல்கிறோம். ஹவு மெனி டைம்ஸ், எவ்வளோ தடவை நம்ம வந்து அதை அதை சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை நம்ம சொல்லாமல் இருக்கோம். ஜஸ்ட் மித்தவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, மித்தவங்களுக்கு பயம். ஆஃப்டர் ஆல் ஒரு அடிமை பெண், காவல் காத்துட்டு இருக்கிற ஒரு லேடி, அவரை பார்த்து பீட்டர் சொல்றாரு, நம்மளும் அதே மாதிரி நம்ம லைஃப்ல எந்த இன்புட்டுமே இருக்காது, ஆனா அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம யாரை டினை பண்ணிட்டு இருக்கோம்? ஜீசஸை டினை பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ ஜஸ்ட் சும்மா தான் அந்த பக்கம் போனேன் சர்ச்சுக்கு, ஒரு ஜஸ்ட் ஒரு கேதரிங், மற்றபடி நான் ரெகுலராக இல்லை நம்ம ஏதாவது சொல்கிறோம். அண்ட் ஏதாவது பாருங்க, நம்மளுடைய கேதரிங்ஸ் ஏதாவது இருக்குது, நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது, நான் இப்போ எல்லாம் நம்ம மைண்டில் சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லி இதை நம்ம பண்ணாமல் இருக்கணுமா? ஏன்னா இங்கே என்ன நினைப்பாங்க சொந்தக்காரங்க, அப்படி தான் நமக்கு தோணுது. சர்ச்சுக்கு போகிறோன்னு சொன்னால் அவங்க ஏன்னா சர்ச்சுக்கு போகிறதுக்கான இங்கே வராமல் இருந்தா அப்படி நல்லா சொல்லுவாங்களே அப்படின்னு நமக்கு தோணுதுல. இது எல்லாமே இட்ஸ் a form of denying Jesus Christ. ஸோ நம்ம வந்து பேதுருவை மட்டும் நம்ம வந்து அவரை மட்டும் ஏதோ நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். பேதுரு அன்னைக்கு பண்ணது வந்து இட் ஷோஸ் அஸ், நம்மளை தான் பேதுரு வந்து கண்ணாடி மாதிரி நம்ம காட்டிட்டு இருக்கிறோம். அண்ட் நம்ம என்ன கற்றுக்கிறோம்? பேதுருவுடைய இந்த ஆக்ஷன்ஸ் இருந்து வாட் கேன் பி? ஃபர்ஸ்ட் என்னன்னா, முதல் பிரச்சனை என்ன தெரியுங்களா? பேதுரு வந்து தன்னுடைய சுயத்தை குறித்து ரொம்ப he was very strong. அவரை பொறுத்தளவுக்கு என்ன தெரியுமா, நான் கரெக்டான கன்ஃபெஷனை இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன், நான் கரெக்டான விதத்தில் நான் கிறிஸ்துவை நான் பின்பற்றியிருக்கேன், எனக்கு அவரை பற்றி இதெல்லாம் தெரியும், யாருக்குமே தெரியாத கூட எனக்கு அப்போ தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் நம்பி பேதுரு தம்மால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேதுரு had too much செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தன்னுடைய சுயத்தின் மேலே பயங்கரமான நம்பிக்கை. கிறிஸ்துவை நான் பின்பற்றிடுவேன், எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். பாருங்க, இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பரிசுத்த ஆவியானவருடைய கனி கிடையவே கிடையாது, ஆவியினுடைய கனி கிடையாது. இது வந்து பெருமை தான் இதனுடைய ரூட்ல இருக்கு. அண்ட் பீட்டருடைய ஃபாலுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? அந்த பெருமை தான். நான் பின்தொடர்ந்துருவேன், என்னால முடியும், என் மேல வந்து ஆண்டவர் சபையை கட்டுன்னு சொல்லியிருக்கிறேன், நான் தான் மெயினிங்க. நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலி சூப்பர் ஒரு நபரா நம்மளை பார்க்குறப்ப, தட்ஸ் வேர் தி ஃபால் ஹேப்பன்ஸ். அங்கே தான் நம்ம தவறும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை போட்டிருக்கேன், அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஸோ முன்னாடி அகந்தை போயிட்டு இருக்கிறப்ப பின்னாடி என்ன வந்துட்டு இருக்கு? ஃபால் வந்துட்டு இருக்கு, அழிவு வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை குறித்து நீங்கள் ரொம்ப, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை குறித்து, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி எல்லாம் நீங்கள் இஃப் யூ ஆர் டேக்கிங் டூ மச் ப்ரைட் இன் இட், அண்ட் நீங்கள் வந்து நீங்கள் ஏதோ பண்ண அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ரிமெம்பர் ஃபால் இஸ் ஆன் த வே. அழிவு வந்துட்டு இருக்கு. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அகந்தை வந்தால் அவமானம் வரும். இது தமிழ் என்ன பண்ணுதுன்னா, தமிழ் பைபிளில் லட்சயமும் லட்சியம், பட் ரொம்ப சிம்பிளான வேர்டு வந்து அழிவு, அவமானம். ஸோ இஃப் யூ ப்ரவுட், நீங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கிறீங்களா, அகந்தையோடு இருக்கிறீங்களா, அவமானம் வந்துட்டு இருக்கு. நம்ம வசனத்தில் ஜேம்ஸில் கூட நம்ம வாசிக்கலாம், ஆண்டவர் வந்து பெருமையுள்ளவர் கிட்டே இருக்காரு, எதுக்கு நிற்கிறோம்? பீட்டர் அவருடைய ஸ்பிரிச்சுவல், அவர் தான், ஆமாம் உண்மையாலுமே அவர் தான், அவர் இயேசு கிறிஸ்துவ நீங்கள் தேவனுடைய குமாரன், நீங்கள் தான் மேசியா, அதெல்லாம் சொன்னதே பீட்டர் தான். ஆனால் வெளிப்படுத்தினது யார்? பரிசுத்த ஆவியானவர், தேவன் வெளிப்படுத்தினதுனால தான் அவர் அவனை கண்டுகொண்டார். பட் பீட்டருக்கு வந்து தன்னுடைய மைண்டில் ஏதோ அவர் கொஞ்சம் ரொம்ப சிறந்த ஒரு சீசனாக இருக்கிறாருன்னு அவருக்கு நினப்பு வந்துருச்சு. அவருடைய மைண்டில் எல்லாரும் தவறுனாலும் நான் நிற்பேன் அப்படின்னு அவர் அந்த
அந்த ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ்ல தான் அவர் பேசிட்டு இருந்தார். ஒரு ஆக்சுவல் மொமெண்ட் வந்தப்போ பீட்டரை காணும், அந்த இடத்துலயே காணும். ஏன்னா அவருக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னா, ஒரு சாதாரண ஒரு பெண் யாரோ ஒருத்தன் XYZ கேட்ட உடனே கூட he denied Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை அவர் மறுதலிக்கிறார். இயேசு கிறிஸ்து இதை முன்னமே அறிஞ்சிருந்தாரு, அவர் சொல்லிட்டு இருந்தார். பீட்டர் கிட்ட 22வது அதிகாரம் 40வது வசனம் பாருங்க. லூக் கெத்செமனே தோட்டத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஜீசஸ் பல தடவை சொல்லியிருந்தார். He said that more than once. பீட்டர், வரப்போற சோதனைக்கு you are not ready. Pray. ஜெபி, ஜெபம் பண்ணு, உன்னை நீ பாரு, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. பீட்டர், நீ எங்க இருக்கீன்னு பாரு. Don't think too much of yourself. வரப்போறதுக்கு நீ இங்க இருக்கவே முடியாது. பட் பீட்டருடைய ஹார்ட் தான் அப்படியே தான் சோதனை வந்துட போதே, யார் வந்தாலும் நான் தான் கத்தி வச்சிருக்கேன்ல, எடுத்து ஒரு சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி பீட்டருடைய மைண்ட்ல ஒரு மேட்டுமே. ஜீசஸ் சொன்னது எல்லாத்தையும் அவர் மறந்துட்டார். இயேசு 15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்றாங்க? சீஷர்களை கூப்பிட்டு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் இல்லாம கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுங்கிறது, ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது இம்பாசிபிள். நம்மளுடைய மாமிச பலத்தினால, நம்மளுடைய சொந்த ஞானத்துல ஆண்டவரை நம்ம அறிஞ்சுக்கவோ அவருக்குள்ள வளரவும் முடியாது. And Christians are நம்ம இதை அனுதினமும் உணரணும். எவ்ரி டே. நேத்து நம்ம ஒரு டெம்டேஷனை ஜெயிச்சிருப்போம், நேத்து நம்ம ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்திருப்போம். இன்னைக்கு நம்ம தொடரணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி, அனுகிரகம், ஒத்தாசை இன்னைக்கு நமக்கு வேணும். ஆனா இன்னைக்கு நம்ம அதை உணர்ந்திருக்கணும். ஜீசஸ் அதனால தான் சொன்னார், நான் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கணிதமா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க என்ன போல மாறணுமா, என்னுடைய உதவியெல்லாம் உங்களால அதை செய்ய முடியாது. செக்கரையா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன போட்டிருக்குது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும். It is Holy Spirit who works in us. ரோமர் 9வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குற தேவனாலேயாம். Salvation is by God. எபிசியன்ஸ்ல நம்ம பார்க்கிறோம், நமக்கு அந்த போஸ்ட் பண்றதுக்கு அங்க இடமே கிடையாது. கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இதுல நம்ம ஏதாவது புகழ்றதுக்கு ஏதாவது இருக்கா? நம்மளை போஸ்ட் பண்றதோ என்னால இப்படி நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? கிடையாது. நம்ம எப்போ இதை மறக்கிறோம், the moment we forget this, கிருபையினால கிடையாது, என்னுடைய ஸ்ட்ரென்த்ல நான் தள்ளிட்டு இருக்கிறேன், என்னுடைய ஸ்ட்ரென்த்ல தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கிறேன் நம்ம நினைக்கிறோம். பாத்தீங்களா, அங்கதான் the fall starts. அங்கதான் நம்ம விழுக வந்து நம்மளுடைய வீழ்ச்சி அங்க ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய பலன்ல தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நிறுத்திட்டு இருக்கிறேன் இப்போ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, then our fall is certain. எனக்கு அதனால பாலுடைய சேவை ரொம்ப முடியும். பால் வந்து 2 கொரிந்தியர் 11வது வசனம் 30வது வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். பால் வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் தன்னை பத்தி என்ன தெரியுங்களா? அவர் சொல்றாரு, பாவிகள் பிரதான பாவினாங்க. எப்போ பைபிள்ல இருக்கிற அத்தனை போர்ஷனை அவரே எழுதிட்டு அவர் சொல்றாரு, பாவிகள பிரதான பாவினம், அன்வர்தி சின்னர், தேவனை தொழுது கொள்றது, அவர் ஆராதிக்கிறது, அவர்கிட்ட போறதுக்கு, அவர் நான் சீஷன்னு சொல்றதுக்கு, நான் அப்போஸ்தலன், அவருடைய அப்போஸ்தலன் சொல்றதுக்கு தகுதியற்றவன் அப்படின்னு அது நான் தான். பாவிலே பிரதான பாவினா அது நான் தான் அப்படிங்கிறது. ஆனால் அதை உணர்ந்ததுனால என்ன சொல்றாருன்னா,
நான் மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன்னா என்னுடைய ஞானத்தினால கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளவு பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியும் நான் யூதர்கள் கிறிஸ்தவர்களை நான் எவ்வளவு துன்புறுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் எனக்குள்ள ஏதோ நல்லது இருக்குன்னு நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் அசுத்தம் தான், பாவம் தான், பலவீனம் தான் அப்படிங்கிறது. அவர் சொல்றாரு, என்னுடைய மேன்மை நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஏன் ஏன் அப்படின்னா ஏன் அவருடைய பலவீனத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டுறாரு? ஏன்னா இந்த 2 Corinthians chapter 12 verse 10 பாருங்க, நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ ஏன் அவர் பலவீனத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டுறாருன்னா, ஏன்னா அவர் எப்ப அவருடைய பலவீனத்தை உணர்றாரோ அப்பதான் அவர் பலனுள்ளவரா இருக்கிறாரு. என்ன சொல்ல வராருன்னா அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வசனத்தை பாருங்களேன். 9வது வசனம், ஆண்டவர் பாலை பார்த்து சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்குறாரு. ஸோ பாலோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? நான் வீக். அண்ட் எப்ப பால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாரோ அப்ப எல்லாம் அவர் யாருடைய பலத்தை தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருந்தாரு? தேவனுடைய பலத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய பலத்தை பால் அதிகமா உணர்ந்தது தன்னுடைய வாழ்க்கையில். எப்ப தெரியுமா? தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய பாவத்தை குறித்து அவர் அவேரா இருந்த டைம்ல தான். நம்ம முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம பீட்டர் கிட்ட நம்ம என்ன கற்றுக்கலாம் தெரியுங்களா? Do not boast about you. ஓகே, நீங்க எப்படி ஆண்டவரை பின்பற்றீங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி டு ப்ரே, உங்களுடைய கெப்பாசிட்டி டு சீக் காட், இதில் உங்களுடைய விசுவாசம் இருக்கு. உங்களுடைய விசுவாசத்தை இதில் வைங்க அப்படின்னா ஜீசஸ் மேல வைங்க. Know how weak you are. அனுதினமும் உங்களுடைய ஜெபத்தில் நீங்க அதை சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பலவீனம். சில டைம் நீங்க பலவீனமா உணர மாட்டீங்க. அண்ட் கிறிஸ்துவ மேலே சாராமையே இருப்பீங்க, பலவீனத்தையும் உணர மாட்டீங்க. அது எதனால தெரியுங்களா? உங்களுக்கு பலவீனம் இல்லைன்னு கிடையாது, யூ ஆர் ஜஸ்ட் நாட் அவேர். நீங்க ஜஸ்ட் பெருமையில் இருக்கிறீங்க. ஸோ அனுதினமும் என்ன ப்ரே பண்ணுங்க, என்ன கேளுங்கன்னா, லார்ட் எனக்கு காட்டுங்க ஆண்டவரே ஹவு வீக் ஐ அம். உங்களுடைய பலன் எனக்குள்ள பூரணமா இருக்கு. உங்களுடைய அப்பதான் நம்ம கிருபையை கேட்போம். நம்மளுடைய ப்ரேயர்ஸ் நம்ம கிருபையை கேட்கறதே இல்லை. ஆண்டவரே உங்களுடைய கிருபை நீங்கள் தாங்க ஏன் கேட்கறது இல்லை தெரியுமா? Because we never think that we need His grace. அவருடைய கிருபை நமக்கு வேணும்னே நமக்கு தோன்றது கிடையாது. நம்மளை பொறுத்தளவுக்கு நான் இதை பண்ணணும், நான் இதை செய்யணும், நான் அப்படி நடக்கணும், இப்படி தான் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு நீங்கள் என்றைக்குமே சக்சீடே ஆக போகிறதே கிடையாது. நெவர் கோயிங் டு சக்சீட். நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை சாராமல் உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு இழுத்துட்டு எப்படியா ஸ்பிரிச்சுவல் லைஃபாக நீங்கள் வந்து நீங்கள் வாழணும், கிறிஸ்டியன் லைஃப்பில் நீங்கள் வந்து வளரணும்னு நீங்கள் நினச்சிங்க. நெவர் கோயிங் டு டு இட். நெவர் கோயிங் டு. நீங்கள் முன்னேற மாதிரி இருக்கும், பட் யுவர் ஃபால் வில் பி கிரேட். You will be shocked at your own fall. உங்களுடைய வீழ்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது மாதிரி வீழ்ச்சியை நீங்கள் சந்திப்பீங்க. If you take it all, on your strength, உங்களுடைய பலத்திலேயே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்க. Depend on the grace of the Lord. இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை சார் நம்ம கற்றுக்கணும். Just like Paul, dependent on the grace of the Lord. இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை எப்படி பால் சார்ந்திருந்தாலும் அது மாதிரி நீங்களும் நானும் கிறிஸ்துவுடைய கிருபையை அனுதினமும் தேடணும். We should seek His grace. நம்ம அப்படி பண்ணுறப்போ பாருங்க, ப்ராமிஸ் ஜேம்ஸ் 4:6 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்கள் என்ன பண்ணுறாரு? கிருபையாக He will be merciful. He will be gracious. உங்களை அப்படி தாழ்க்கிற பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லா பலனையும் வந்து தரும். அண்ட் நீங்கள் நினச்சி பார்க்கறதுக்கு மேலான காரியங்களை உங்களுக்கு மூலமாக செய்யணும். எப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும்? நீங்கள் எப்போ உங்களை தாழ்த்துறீங்களோ, எப்போ நீங்கள் உங்களுடைய சுயத்தின் மேலே விசுவாசிக்காமல் போய் பீட்டர் மாதிரி நம்ம இருந்தோம்னா பாருங்களேன், நம்ம பீட்டருடைய எண்டு தான் மறுபடியும் நம்ம என்ன சந்தோஷப்படணும்னா, பீட்டருக்கு அந்த ஃபால் வந்து டோட்டல் அண்ட் ஃபைனல் ஃபால் கிடையாது. எந்த கிறிஸ்தவனுமே ஒருபோதும் பயங்கரமான எந்திரிக்கவே முடியாத வீழ்ச்சியை அவன் வந்து அடையவே மாட்டான். ஸோ பீட்டர் அப்படி விழுந்தாலும் இயேசு கிறிஸ்து 3 தடவை மறுதளிச்ச பேதர்கிட்ட 3 தடவை நீ என்னை நேசிக்கிறேன்னு கேட்டு
3 தடவை என்னுடைய ஆடுகளை நீ மெயின் சொல்லி மறுபடியும் ஒரு லைஃப்பை வந்து தரேன். பேதுரு அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்காக வெட்கப்படாமல் அவனுடைய ஜீவனை அர்ப்பணிச்சதையும் நம்ம பார்க்குறோம். தலைகளை சிலுவையில் அறையப்பட்டது. இந்த பேதுரு வந்து தன்னுடைய வீக்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் முடியுது. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். ஸோ மறுபடியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாருங்க, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வீக்னஸ். ஆண்டவர் அப்போ தான் நம்மளை பயன்படுத்தவே முடியும். நம்ம ஆண்டவர் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பெரிய ஆளு, நம்மளுடைய படத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிற வரைக்கும் காட் வில் நாட் யூஸ் us. நம்ம ஆண்டவருடைய பலம் நமக்குள்ள இருக்காது. அவர் நமக்கு பிரயோஜனமாக, நம்ம ஒரு பிரயோஜனமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஸ்டாண்டிங் பை கிரேஸ். அப்போ தான் நம்ம கிறிஸ்துவை குறித்து வெக்கப்படாமல் இந்த பூமியில் வாழ முடியும். ஸோ ஏன் அநேக நேரத்தில் நம்ம கிறிஸ்துவ குறித்து வெக்கப்படுறோம்? ஏன் நம்ம வந்து லைக் அவரை குறித்து நம்ம we are ashamed to tell that we are Christians. நம்ம கிறிஸ்துவர்களுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண ஏன் தெரியுமா? நம்மளுடைய பலத்தில் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ்றோம், ஆண்டவருடைய பலத்தில் கிடையாது. ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட அவருடைய பலத்தை வந்து நம்ம ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் பார்த்த அந்த போர்ஷனுக்காக நன்றி சொல்கிறோம். அநேக நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய சின்ன எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அநேக நேரத்தில் நாங்கள் வெக்கப்படுறோம். உண்மையாக எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, எங்களுடைய ஃபேமிலி, எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஆண்டவரே இன்ஃபேக்ட் நாங்கள் பொண்ணு பார்க்குற டைம், மாப்பிள்ளை பார்க்குற டைம், ஆண்டவரே எங்களுடைய பேரண்ட்ஸுக்கிட்ட, எங்களுடைய ஒர்க் பிளேசஸில், ஆண்டவரே we are not ஆண்டவரே proud of you. We are ashamed to tell that we call ourselves Christians. We distance ourselves from you. ஆண்டவரே பீட்டரை நாங்கள் பார்க்குறப்போ ஆண்டவரே அவரை மட்டும் நாங்கள் ஏதோ பெரிய கிரிமினலாக ஆண்டவரே நாங்கள் பார்க்குறோம். நிறைய டைம் நாங்கள் உணர்றதில்லை நாங்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்கோம். எங்களை தயவுசெய்து மன்னி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த்து தாங்க ஆண்டவரே. We ask your strength. We really ஆண்டவரே don't have the strength. எங்களுக்கு உண்மையாக ஆண்டவரே அந்த பலம் நல்லா ராஜா. நாங்கள் பலவீனமான பாண்டவங்கிறத நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எபிசோட் ரியலைஸ் ராஜா, நீங்கள் யுவர் போல்ட்னஸ் லயன் ஆண்டவரே. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரே உங்களுடைய போல்ட்னஸை நாங்கள் பார்க்குறோம். அண்ணா முன்னாடி உங்களுடைய போல்ட்னஸை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே அந்த மாதிரி போல்ட்னஸ் எங்களுக்கு தாங்க ஃபார் தி சேக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்காக நாங்கள் அப்படி ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷத்தை நிறைய பேருக்கு நாங்கள் சொல்கிறதே கிடையாது. ஆண்டவரே though we get opportunity, ஆண்டவரே we don't share it. Please ராஜா, give us opportunity to preach the gospel boldly, courageously, stand for Christian values and Christian ethics. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே நாங்கள் நண்பர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பகச்சுக்கொள்ளாத அப்படி காத்துக்கிறோம். நாங்கள் வாசிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வித் வேர்ல்ட் இஸ் எனிமிட்டி வித் காட். உலகத்தோட கொண்டிருக்கிற ஸ்நேகம், தேவனோடு இருக்கிற பகை நாங்கள் we don't want to be friends with the world and have you as our enemy. Anyway, we want you and you alone. License ஆண்டவரே உங்களுடைய வீக்னஸை உணர்ந்து எங்கள்கிட்ட நாங்கள் கிருபை கேட்டு நாங்கள் வருகிற ஜனங்களாக நாங்கள் கிருபை இயேசு நாமத்தில் கேட்கிறோம்.